அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. கண்டிப்பாக அனைவரும் வாக்களிப்போம். வாக்களிப்பது நம்மளுடைய உரிமையும் கடமையும். இதோட நான் இன்னொன்று சேர்த்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு தீர்மானமோ இல்லை அந்த மாதிரியான ஏதோ ஒரு முடிவில் இருந்தீங்க அப்படின்னா அது நிச்சயமாக கைவிடுங்க. நோட்டாவுக்கு ஓட்டு போடுவதால் எந்த பயனும் இல்லை. யார் உங்கள் தொகுதியில் நிற்கிறாங்க, எத்தனை வேட்பாளர்கள் நிற்கிறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார், இந்த மாதிரியான காரணிகள்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. கண்டிப்பாக நோட்டாவுக்கு ஓட்டு போடாதீங்க. அதனால் எந்த பயனும் இல்லை. இந்த காணொலியில் பெரம்பூர் தொகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெரம்பூர் தொகுதி மிக முக்கியமான தொகுதியாக மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் மிக ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டில் பெரம்பூர் தொகுதியும் ஒன்றாக இருக்குது. இந்த காணொலியில் பெரம்பூரில் யார் யார் நிற்கிறாங்க, அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சென்னையில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதி பெரம்பூர். சட்டமன்ற தொகுதி எண் 12. எந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும். இங்கே யார் யார் வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் பெரம்பூரில் போட்டியிடுகிறார். அதே போல் திமுக கழகத்தின் சார்பில் ஆர்டி சேகர் அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டு இருக்கு. திலகபாமா அவர்கள் போட்டியிடுகிறார், பாமகவினுடைய பொருளாளர். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வெற்றி தமிழன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ இந்த 4 பேர் தான் பிரதான வேட்பாளராக இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் போட்டியிடுவதால் தான் இந்த தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்கு. ஒட்டுமொத்தமாக பெரம்பூரில் எத்தனை வாக்குச்சாவடிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 298 வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் 1,07,989, பெண்கள் 1,14,724. சதவீத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் 51.50, ஆண்கள் 48.47, மூன்றாம் பாலினத்தவர் 71. ஒட்டுமொத்தமாக 2,22,784 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் 2.44% பேர். இன்னொரு டேட்டாவும் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் போட்டியிடுவதால் விஜய்க்கு அதிகமாக இளைஞர்களுடைய வாக்குகள் வரும் அப்படின்ற கணிப்பு இருப்பதால் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 18 to 25 வயதுடைய வாக்காளர்கள் 28,967 பேர் இருக்கிறாங்க. சதவீத அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக வாக்காளர்களில் அவங்க 13%. 25லிருந்து 40 வயதுக்குள்ள எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,676. சதவீத அடிப்படையில் 26%. இதில் இப்போ நான் சொன்ன டேட்டாவில் ஒரு 90,000 ஓட்டு வருது அப்படின்னா அதில் பாதிக்கு பாதி பெண்கள். கிட்டத்தட்ட 48,000 வாக்குகள் வரை பெண்களுடைய வாக்குகளாக இருக்குது. அது இளைஞர்களில் 48,000 வாக்குகள் பெண்கள், ஒரு 46,000 வாக்குகள் ஆண்கள் வரும். ஸோ இந்த வாக்குகளில் பெரும்பான்மையாக விஜய் அவர்கள் கவரக்கூடும் அப்படின்றதால நான் இந்த டேட்டா சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ பெரம்பூரில் என்னென்ன சமூகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் பரவலாக நிறைய சமூகங்கள் அங்கே கலவையாகத்தான் வாழ்வாங்க. அதில் குறிப்பிடும்படியாக சொன்னோம் அப்படின்னா ஆதி திராவிடர்கள் பெரம்பூர் தொகுதியில் 40% இருக்கிறாங்க. அதில் பெரும்பாலானோர் கிறிஸ்தவர்களாக மதம் பாரியவர்கள். ஆனாலும் அவங்க சர்டிஃபிகேட் அடிப்படையில் ஆதி திராவிடர்களாக தான் இன்னும் தொடர்றாங்க. ஒரு 40% இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே முக்குலத்தோர் சமூகம் ஒரு 10%, வன்னியர் சமூகம் இருக்கிறாங்க. அதே போல் நாடார் சமூகம், முதலியார் சமூகம் இருக்கிறாங்க. இதை தாண்டி ஒரு 30% அடிப்படையில் மற்ற சமூகங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முக்குலத்தோர் 10%, வன்னியர்கள் 10%, நாடார்களும் முதலியார்களும் ஒரு 5% வரை இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு நகர்ப்புற தொகுதி தான். சென்னையில் வரக்கூடிய ஒரு நகர்ப்புற தொகுதி தான். ஸோ இதுவரை பார்த்தோம் அப்படின்னா இங்கே திமுக 9 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிமுக 2 முறை தான் வெற்றி பெற்று இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க 3 முறை ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் 1 முறையும், சுயேட்சை இங்கே 1 முறையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. 2021 தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா திமுக 1,05,267 வாக்குகளை பெற்றிருக்கு. சதவீத அடிப்படையில் 52%. அதிமுக 50,291 வாக்குகளை பெற்றிருக்கு. சதவீத அடிப்படையில் 25%. என்ஆர் தலபாலன் அப்போ போட்டிருந்தார் அதிமுகவின் சார்பில். நாம் தமிழர் கட்சி 19,821 வாக்குகளை பெற்றிருக்கு. சதவீத அடிப்படையில் 10%. அவங்களோட நல்ல வளர்ச்சி தாங்க.
மக்கள் நீதி மையம் கடந்த முறை இங்கே போட்டியிட்டு 17,000 வாக்குகளை பெற்றாங்க. சதவீத அடிப்படையில் 8.58. இப்போ மக்கள் நீதி மையம் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. வேட்பாளர்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார். ஒரு ஸ்டார் தொகுதி. விஜய் அவர்கள் உலகறிந்த நட்சத்திரம். கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்வது, ஒரு 30 ஆண்டுகளாக சினிமாவில் இருக்கிறார். நிறைய படங்களுக்கு நடிச்சிருக்கிறார். தமிழ் சினிமாவினுடைய தற்போதைய நம்பர் 1 ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் இருக்கிறாங்க. கமலஹாசன் அவர்கள் இருந்தாலும் கூட சம்பள அடிப்படையில் இவரை வந்து சொல்லலாம். ஃபஸ்ட் ஷோ கலெக்ஷன் அடிப்படையிலையும் நம்ம வந்து விஜய் அவர்களை பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். அவர் நடித்த கடைசி படமான ஜனநாயகன் படம் இன்னும் வெளிவரல. அது வந்து ஒரு பிரச்சனையில் போயிருக்கு. இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார். அந்த படத்தை முடிச்சுக்கிட்டு அவர் முழு நேர அரசியலுக்கு வந்துட்டார். ஆனாலும் கூட இப்போ அவர் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் கூட ஒரு மக்கள் பிரச்சனைகளுக்காக அவங்க நடத்தின போராட்டங்களோ இல்லை அறிக்கைகளோ இல்லை விஜயே போய் குரல் கொடுத்ததோ இல்லை பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினதோ அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் பதிலாக இருக்குது. அவர் வந்து மக்களை சந்திக்கணும் அப்படின்ட்டு மாவட்டமாக பயணப்பட்டார். அதுவும் வந்து கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அசம்பாவிதம் நடைபெற்றதால் அதுவுமே தடைப்பட்டது. இப்போவுமே கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சார பயணங்கள் திட்டங்கள் போடப்படுது. அதன் பிறகு ரத்து செய்யப்படுது நிறைய இடத்துல. இப்போ சென்னையிலே வந்து வில்லிவாக்கத்தில் ரத்து செய்யப்பட்டது, டி நகரில் ரத்து செய்யப்பட்டது, கடலூரில் ரத்து செய்யப்பட்டது. அது மாதிரி நிறைய இடங்களில் ரத்து செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. இன்னொன்று வந்து அவர் வந்து மக்களை சந்திக்கணும்னு நினச்சாலும் கூட அவருடைய மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் தான் அந்த சந்திப்புக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். இன்னுமே அவர் அரசியலில் உழைக்க வேண்டியது நிறைய இருக்குது. மக்களோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அப்படின்னா மக்களோடே இருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்களை எடுத்துட்டுங்க, ஒரு நாளைக்கு 2 பொதுக்கூட்டம் அவர் வந்து பேசுகிறார். தொடர்ச்சியாக அவர் பரப்புரை பயணத்தில் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியும் அப்படி தான், அண்ணன் சீமான் அவர்களும் அப்படி தான் தொடர்ச்சியாக பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அவங்களுடைய கட்சிகளுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை பயணங்களில் ஈடுபடுறாங்க. அந்த என்ன சொல்வது, ஒரு சுறுசுறுப்போ இல்லை அதை ஏன் இன்னும் விஜய் அவர்கள் ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணல அப்படின்றது தெரியல. ரொம்ப பின்தங்கிய நிலையில் தான் அவங்களுடைய பிரச்சார பயணமும் திட்டமும் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு முதிர்ச்சி, அரசியலில் அனுபவம் அவங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் கூட விஜய் அவர்களுடைய பலம் அப்படின்றது அவங்களுடைய ரசிகர் படை, அதுக்கப்புறமாக அவங்களுடைய விசில் சின்னம், அவருக்கு மக்கள் மீது இருக்கக்கூடிய அவர் மீது மக்கள் இருக்கக்கூடிய அன்பு. ஸோ அதெல்லாம் வைத்து அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், அந்த மெரிட்லேயும் அவர் வந்து அதீத வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்ததாக திமுகவினுடைய வேட்பாளர் ஆர்டி சேகர் திமுகவினுடைய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். முதல் முறையாக 2019 இடைத்தேர்தல் நடைபெற்றது. அப்போ அவர் வந்து போட்டியிட்டு முதல் முறையாக வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2021 அவர் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஸோ இவருடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணியினுடைய பலம். கூட்டணியில் விசிகா இருப்பது, விசிகா கம்யூனிஸ்டுகள் இருப்பது அந்த தொகுதியில் அவங்களுக்கு வந்து ஒரு பலமாக இருக்குது. ப்ளஸ் திமுக சென்னையில் எப்பயுமே வலுவாகத்தான் இருப்பாங்க. ஸோ திமுகவினுடைய பலம், கூட்டணி கட்சிகளான விசிகா, அதுக்கப்புறமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பலம், இதெல்லாம் அவருக்கு வந்து பலம் சேர்க்குது. ஏற்கனவே அங்கு போட்டியிட்டவர், தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகம் ஆனவர். ஸோ அது அவருடைய பலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டே இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்கள் போட்டியிடுகிறார். கடந்த முறை திலகபாமா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் போட்டிட்டாங்க. அப்போ ஆத்தூரில் திமுகவினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட ஐ பெரியசாமி அவர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வந்து வெற்றி பெற்றார். இந்த முறை திலகபாமா அவர்கள் சென்னையினுடைய பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறாங்க. அந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்கள ஸ்டார் தொகுதியான பெரம்பூரில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இறக்கி விட்டிருக்கிறார். ஸோ இதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விடயமாக இருக்குது. ஒருவேளை இங்கே அதிமுக போட்டிட்டு இருந்தால் மும்முனை போட்டியாக களம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே திமுகவா தாவேக்காவா அப்படின்ற பேசுபொருள் தான் இங்கே வெளியே இருக்குது. பாமக அந்தளவுக்கு இன்னும் பேசுபொருளாக ஆகலை. அதுக்கடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கு வெற்றி தமிழன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஏற்கனவே 2016 பெரம்பூர் தொகுதியின் சார்பில் நாம் தமிழர் கட்சிக்காக பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்டவர். கடந்த முறை மெர்லின் சுகந்தி அவர்கள் போட்டிட்டு இருந்தாங்க. 19,821 வாக்குகளை பெற்றாங்க. இந்த முறை மீண்டும் வெற்றி தமிழன் அவர்களே போட்டியிடுகிறார். அவரும் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர் தான். தமிழில் அவர் வந்து அவருடைய பெயரை மாற்றியிருக்கிறார். ஸோ 2024
நாம் தமிழர் கட்சி 20,000 வாக்குகளை இந்த பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்டு எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு கணிசமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இங்கே வந்து வாங்க கூடும். போட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வர்சஸ் திமுக அப்படின்ற களமாகத்தான் இருக்குது. ஆனாலும் கூட யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றத கணிக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திமுகனுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார். ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிடுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதி செயலாளர்களோ வட்ட செயலாளர்களோ பம்பரமாக வேலை செய்வாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே களம் அறிந்த களமாக இருக்கிறது. எலெக்ஷன் மிஷினரி அவங்களுக்கு வந்து இருக்குது. ஒவ்வொரு வட்டத்துலேயும் அவங்களுக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் இருப்பாங்க. அந்த வாக்ககத்தை அவங்க வந்து பார்த்துப்பாங்க. அங்கே எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அதில் நம்மளுடைய வாக்காளர்கள் யார், அவங்கள எப்படி வந்து பூத்துக்கு வர வச்சு ஓட்டு போட வைக்கிறது, இது எல்லாம் அறிந்தவர்கள் தான் திமுக அதிமுகவினர். ஸோ அந்த மிஷினரி அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட கிடையாது. அவங்க இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க. அரசியலுக்கு வந்து ஒரு 2 ஆண்டுகள் ஆகுது. அந்த மிஷினரி இருக்கு இல்லையா, இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதின்னு எடுத்துட்டீங்க, அதில் ஒரு 10 வார்டு வருதுன்னா 10 வார்டுக்கும் வட்ட செயலாளர்கள் வேணும். ஒரு மண்டலம் அப்படின்னா ஒரு பகுதி செயலாளர் வேணும். அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வேணும். அந்த மாவட்ட செயலாளருக்கு அந்த தொகுதியை பற்றின புரிதலும் தெளிவும் வந்து இருக்கணும். அங்கே என்ன சமூக மக்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்குது, அங்கே யாரை போட்டால் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரியான பல காரணிகளை உள்ளடக்கியது தான் அரசியல் அப்படின்றது. நம்ம மக்களுக்காக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு பகுதி தான் அரசியல். ஸோ மக்களோடையே இருக்கணும், மக்களோடையே பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு அரசியல்வாதி வந்து இருக்கிறார். ஸோ நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆனது அரசியல் அப்படின்றது. ஸோ தாவேகா தலைவர் அவர்கள் போட்டியிடுகிறார். ஒரு கடுமையான போட்டி திமுக வேட்பாளருக்கும் தாவேகா வேட்பாளருக்கும் இருக்கும். ஆனால் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது கணிக்க முடியாது. மே 4 தான் தெரியும். ஸோ நீங்கள் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்றது நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறுமா அல்லது தாவேகா வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். கண்டிப்பாக வாக்களியுங்கள். வாக்களிப்பது நம்மளுடைய கடமையும் உரிமையும்.